ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபினா, நம்ம திருநெல்வேலி சைடில் உளுந்தங்களி ரெடி பண்ணுறோம். அதை எப்படி செய்வோன்னு பார்ப்போம். டம்ளரு நம்ம உருட்டு கருப்பூர் எடுத்துக்கணும். நல்லா பழுது பார்த்து லேசாக வறுத்து மிக்சியில் திரிச்சிக்கலாம். இல்லை நமக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா நம்ம ரைஸ் மில்லில் திரிச்சிக்கலாம். 1/2 கிலோ பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அது 1/4 கிலோ உளுந்தும் எடுத்து பழுது பார்த்து நல்ல ரைஸ் மில்லே நான் திரித்து வச்சுருக்கேன். நான் காப்படி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு இனிப்பு கருப்பட்டி அந்த உலக்குக்கு 1/2 இல்லைன்னா 3/4 எடுத்துக்கலாம். அவங்கவுங்க இனிப்புக்கு தந்தாலும் எடுத்துக்கலாம். செக்கெண்ணையும் நம்ம எடுத்துருக்கேன். உடலுக்கு முதுகுக்கு விழாவுக்கெல்லாம் நல்லது. மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம எல்லாருமே களிக்கண்டி சாப்பிட்டா நமக்கு நல்லெண்ணெய் சேர்க்க சேர்க்க உடம்பு நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னு பார்ப்போம். காப்படி மாவு உளுந்த மாவு எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம எப்படி கிண்டோன்னு பார்ப்போம். அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம கருப்பட்டியை அந்த பாத்திரத்தில் தட்டிடலாம். இப்போ நம்ம எந்த மாவு அளவு எடுக்கிறோமோ அதே அளவில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ காப்படி மாவுக்குன்னா 1.5 1.25 ஊற்றினா கரெக்டாக இருக்கும். பாவு கொதிக்கணும். இப்போ கருப்பட்டி பாவு நல்லா கொதிச்சிடுச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டணும். இப்போ பலவிடையும் நம்ம அந்த கருப்பட்டி பாவை வடிகட்டி ஊற்றியாச்சு. இப்போ அதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ செக்கன் நல்லெண்ணெய் சிறிதளவு கொஞ்சம் போல் ஊற்றினா நம்ம மாவு போடும்போது கொஞ்சம் கட்டி விழாமல் இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த சைஸில் நம்ம மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூற்றி விடணும். அதை கொதிக்க கொதிக்க நம்ம மாவு உள்ளே அப்படியே அடங்கிடும். 1 நிமிஷம் ஆகிட்டு நம்ம மத்து வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிடணும். இந்த மாவு குட்டிலாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா இருத்தி பிடிச்சி நல்லா இருத்தி கிண்டிட்டோன்னா கட்டிலாம் இல்லாது. இப்போ எண்ணெய் நல்லா ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொஞ்சம் கிண்டிடணும். இப்போ களி நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒட்டாமல் நல்லா களி ரெடி ஆகிடுச்சு. கட்டிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா கிண்டியாச்சு. இப்போ நமக்கு களி ரெடி ஆகிடுச்சு. களியும் உளுந்த வடையும் ரெடி ஆகிடுச்சு. இது திருநெல்வேலி ஸ்பெஷல். திருநெல்வேலி சைடெல்லாம் வயசுக்கு வந்தோன்னா பிள்ளைகள்லாம் உளுந்த களியும் உளுந்த வடை தான் திருநெல்வேலியில் அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபி நீங்களும் செய்து பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.